இன்றைய தினத்தில் தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரையில் நம்முடைய சைதாப்பேட் தொகுதியில் இன்றைய தினத்தில் நம்முடைய கிண்டியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எங்களுடைய அக்கா கோகுலேந்திரா அக்கா அவர்கள், வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் வருகை ரவி அண்ணனும், பகுதி செயலாளர் நம்முடைய வட்டக்கழக செயலர் எல்லாரும் இங்கே வருகை தந்து மிக உற்சாக விதத்திலே நடைபெற இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரையில் வருகை தந்துக்கும் நம்முடைய தோழமை கட்சி தேமுதிக அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, பிரேமலதா பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கட்சி, அவங்க நிர்வாகிகள் எல்லாமே வருகை தந்திருக்கின்றாங்க. வருகை தந்திருக்கூடிய எஸ்டிபி கட்சி அண்ணன் முபாரக் அவர்களுடைய கட்சி, வருகை தந்திருக்கின்ற அவங்களுடைய மாவட்ட தலைவர் பிலால் அண்ணன் அவர்கள். ஒட்டுமொத்தமாக இப்போ தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரை நம்ம கிண்டி பகுதியை சார்ந்து இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கின்றது. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் இங்கே துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக 2014 2019 நம்ம இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கு. இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற ரயில்வே ஸ்டேஷன்களான சைதாப்பேட், மாம்பலம், கோடம்பாக்கம், சென்ட் தாமஸ் மவுண்ட், கிண்டி ஆகிய ரயில் ஸ்டேஷன்களை வேலை நேரங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்பதான் எல்லாமே பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக வேலைக்கு இருக்கணும். ஒரு ரயிலிருந்து இறங்குவதற்கு ஒரே இடத்துல இருந்து இறங்கினா கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் ரயிலிலிருந்து இருபுறமும் இறங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காக அது பேர் டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம். அந்த டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலும் ஜிஎம்மோட நடைபெறுகின்ற மீட்டிங்லையும், அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் அவர்களை எல்லாம் சந்தித்து, மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு, பீயூஷ் கோயல் இவங்களெல்லாம் சந்தித்து தொடர் நடவடிக்கை எடுத்து, அதன் காரணமாக இப்போ இந்த கிண்டி ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு, பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இது அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது அடிக்கல் நாட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதே போன்று நான் சொல்லிக்கூட அனைத்து ஸ்டேஷன்களையும் டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்னுடைய அந்த காலகட்டத்தில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு தடவை கூட அது குறித்து பேசாத நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு தடவை கூட அது குறித்து நடவடிக்கை எடுக்க மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இதனால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் கடந்த 5 ஆண்டு காலம் நம்ம ரயில்வே துறை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்டேஷன்களை நடவடிக்கை எடுக்கும். இதில் மத்திய பாஜக அரசும் பொறுத்தவரை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து நம்முடைய இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவித வளர்ச்சி பணிகளுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசாங்கம், செயல்படாத திமுக எம்பி, நம்ம ஓரவஞ்சனையாக நம்ம எல்லாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு வராத பாஜக அரசு, இது ரெண்டுமே இணைந்து ஒரு ஃபேக்டரா இருக்கு. அந்த விதத்தில் இந்த இது டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 16ஆம் தேதி 15 பொறுத்தவரையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. மிகுந்த உற்சாகத்துடன் பொதுமக்கள் இங்கே நம்ம கழக பணி ஆட்டிட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் அந்த கடைசி நேரம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி வாக்குப்பதிவு அதுக்கெல்லாம் முன்னாடி எலெக்ஷன் ஸ்டாப் பண்ண அந்த தேர்தல் ப்ராசஸ்க்கு முன்னாடி வராரு. அந்த விதத்தில் மிக எழுச்சியாக அந்த இது இருக்குங்க. பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும்படி சோதனை பண்ணாங்க. உங்க வாகனத்தை பின்தொடரக்கூடிய வாகனங்கள் இருக்கக்கூடிய கொடியை அப்புறப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு உங்க நிர்வாகிகள் திமுக காரங்க நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்க கூட்டம் மட்டும் நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் we are ready to obey anything which is norms, ரூல்ஸ்னா அதை நாங்கள் 100% ஒபே பண்ணுறோம். அதில் எந்த மாற்றம் இருக்குது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விதத்தில் ஒரு பெர்மிஷன் வாங்கல அப்படின்னா நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதில் எந்த வித மாற்றம். என் வண்டியை சோதனை பண்ணிட்டோம். we are always ready to comply, we respect law. அவங்க சொல்றாங்கன்னா ஓகே, அதுக்கான நெசசரி திங்ஸ் இருக்கா, நாங்கள் இது பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் we are ready to work along with them. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எப்பொழுதுமே நடக்கணும். அந்த விதத்தில் எங்களோட கோஆபரேஷன் கண்டிப்பாக இருக்கும். பகல் கனவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.